காலை 8 மணிக்கே முதல் செட் கெஸ்ட்டை அனுப்பி வைக்கிறாரு பிக் பாஸ். வீட்டில் கொள்ளையடிக்க வந்தவங்க மாதிரி பதுங்கி பதுங்கி வராங்க தீபக்கோட மனைவி சிவரஞ்சனியும் அவருடைய மகனும். தீபக்கின் படுக்கை அறையை தேடி சென்று அங்கே பக்கத்தில் இறுக்கமாக அணைச்சிக்கிட்டு படுத்துக்கிறாங்க அவரது மனைவி. விடுத்து பார்த்தவருக்கு சர்ப்ரைஸ், ரியாக்ட் கூட செய்ய முடியல, திகைச்சு போயிருந்தாரு. தனது குடும்பத்தாரோட தனியாக பேசிய போது அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் இப்போதான் அழறேன் அப்படின்னு அடக்க முடியாமல் அழுகிறாரு தீபக். உங்களை நினச்சி பெருமையாக இருக்கே அப்படின்னு ஊக்கமான வார்த்தைகளை சொல்கிறாங்க ரஞ்சினி. தீபக்கின் மகனும் யூ ஆர் மேட் மீ ப்ரௌட் அப்படின்னு பெருமிதம் அடைகிறாரு. நீ எமோஷ்னலி அன்அவைலபிள் பர்சன், அந்த குணாதிசயத்தினால தான் அந்த குணாதிசயம் தான் இங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ரஞ்சினி. எல்லோரும் வாங்க கார்டன் ஏரியாவில் அப்படியே குத்த வச்சு உட்காருவோம் அப்படின்னு ஃபார்மாலிட்டியெல்லாம் உதறி போட்டு கீழே உட்காராரு தீபக். இந்த ஷோலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, யாரையும் சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரஞ்சினி. யாரிடமாவது உங்களுக்கு முரண்பாடு இருந்தால் இப்போது சொல்லலாம் அப்படின்னு கொளுத்தி போடுறாரு பிக் பாஸ். அது என்னமோ வந்தவங்க எல்லாரும் முதல்ல அருணை தான் கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அதனாலேயே இன்று முழுக்க டல்லாக இருக்காரு அருண். அருணை ஒரு விஷயத்தில் கன்வீனியன்ஸ் பண்ணவே முடியாது. அன்ஷிதாவை இவர் சமாதானப்படுத்துறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னையெல்லாம் அப்படி பண்ணதே இல்லை. ஜெப்ரி, உன்னை உங்கள் அம்மான்னு ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கு என்று வரிசையாக ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறாங்க ரஞ்சினி. தீபக் அவரது மனைவிக்கு ப்ரப்போஸ் செய்யணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ரஞ்சினி முரண்பாடு கேட்டேனே, நீங்கள் இன்னமும் அதை பண்ணலை அப்படின்னு ஜாலியாக போயிட்டுருக்கிற நேரத்தில் மறுபடியும் பட்டாசை கொளுத்தி போடுறாரு பிக் பாஸ். அருணுக்கு தீபக் மேலும் வருத்தம் இருக்கிறது தெரியும், அதுக்காக பர்சனல் அட்டாக் செஞ்சுருக்கக்கூடாது. டாஸ்கில் என்ன வேணால் செய்யலாம், அது வேற. அவரை தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு தெரியாதப்ப பர்சனலாக சொல்லி கேரக்டரை அசக்னேஷன் பண்ணக்கூடாதுல்ல, அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவர் அப்படின்னு கணவருக்காக ரஞ்சினி பரிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரிமா அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றாரு அருண். நான் என்னப்பா பண்ணுறது, நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும்னு வந்தேன், இந்த பிக் பாஸ் தான் கோத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி அருணோட தோலை தட்டி ஆறுதல் சொல்கிறாங்க ரஞ்சினி. தீபக்கின் குடும்பம் விடைபெற்று சென்றதுக்கு அப்புறமா உங்களை மாதிரி எனக்கு ஒரு அப்பா வேணும் தீபக் அண்ணா, பார்க்கவே அத்தனை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அன்ஷிதா. அடுத்த விருந்தினரின் வருகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வரிசையாக நின்று கையை விரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிடுச்சு போல யாருடைய மகனோ அல்லது மகனோ வர போகிறாங்கன்னு. தன் அப்பா அம்மா என்ன நினைச்சுக்கிட்டாங்க சௌந்தர்யா. ராணவ் டாஸ்கை கெடுத்துறாத அப்படின்னு அந்த சமயத்திலும் 7:30 கூட்டுறாங்க. வரப்போவது தன் மகன் அப்படின்றத மஞ்சரி சரியா யூகிச்சிட்டாங்க போல. கண்ணை மூடிய நிலையில அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரியின் மகன் நிலவ், அம்மா, அப்புறம் அவங்க தங்கை மற்றும் தங்கையின் கணவன் பிரேம் டாவின்சி. மகனை வாரி கட்டி அணைச்சு முத்தமழை பொழிஞ்சிட்டாங்க மஞ்சரி. டெவிலா இருக்கப்ப அம்மாவை பார்த்து பயந்தியா அப்படின்னு கேட்க, இல்லை, ஏன்னா நீ என் அம்மா அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ அழறத டிவியில் பார்க்க முடியாமல் உங்கள் அப்பா உள்ளே போயிட்டாரு அப்படின்னு அம்மா சொல்ல, அதை கேட்டு மஞ்சரி பொய்க்காரின்னு சொல்கிறாங்க. நான் எங்கே பொய் சொன்னேன் அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. முரண்பாட்டை சொல்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் கோத்து விட, அருண், நீங்கள் மஞ்சரியை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு முதல்ல அவரை கூப்பிட்டு அடிக்க, கும்பிட்ட கையை இறக்காமல் இருக்காரு அருண். அன்ஷிதா டாஸ்கில் தொடர்ற விஷயத்த பர்சனலாகவும் பகையாகவும் அப்படியே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, சங்கடம் அடைஞ்ச அன்ஷிதா டாஸ்கில் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அன்ஷிதா பொய் சொல்ல மாட்டா, ஜாக்கும் மஞ்சரியும் தான் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சௌந்தர்யா புரணி பேசியது இப்போ புதுவில் அம்பலமாயிடுச்சு. அடி பாவி அப்படின்ற மாதிரி சவுண்டை பார்க்குறாங்க ஜாக்லின். இந்த விஷயம் பிறகு பற்றி கொண்டு எரிந்தது. ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசிச்சா லட்சக்கணக்கில் உனக்கு இருக்கிற ரசிகர்கள் கோடிக்கணக்காக மாறுவாங்க அப்படின்னு அழுது கலங்கிய சவுண்டுக்கு தனிமையில் அட்வைஸ் செய்கிறாரு ரயான். அடுத்து விஷாலின் குடும்பம். அவரது அம்மா
சினிமா பாணியில் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்த மழை பொழிகிறாங்க. அப்பா வரலையா அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்ட விஷால் அதுக்காக ரொம்பவும் ஃபீல் ஆகி கண் கலங்குறாரு. பிறகு அருணை கட்டி கொண்டு அழுறாங்க. விஷாலின் அம்மாவுக்கு சௌந்தர்யாவை பிடிக்குமா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்படின்ற விஜய் டிவியின் டெம்ப்ளேட் பாடல் ஒலிக்க சினிமா பாணியில் பதறி அடித்து கொண்டு போய் ஹீரோ மாதிரி வெளியே ஓடி வராரு விஷால். உள்ளே வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிக்குமார். தந்தையை பார்த்ததும் உறைஞ்சு போயிட்டாரு விஷால். நீங்கள் சௌந்தர்யா போனால் நீங்களும் சௌந்தர்யா ஃபேனா அப்படின்னு அவரிடம் முத்து போட்டு வாங்க. அது பாட்டுக்கு குழந்தை மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. எல்லாருமே சௌந்தர்யா ஃபேன் தான் அப்படின்னு சொல்கிறாரு முனிக்குமார். பின் குறிப்பாக அப்படி சொன்னாதானே பேக்கரியில் ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு வாரியதும் ரொம்ப நல்லாவே நகைச்சுவையாக இருந்தது. முரண்பாடு அப்படின்னு விடாமல் ஞாபகப்படுத்துகிறாரு பிக் பாஸ். இப்போது அருண் தான் மாட்டிக்கிட்டாரு. ஏன்பா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? யார் மேலே தப்பு? கேப்டனாக இருந்தாலும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு முனிக்குமார் கேட்க வழக்கம் போல் சங்கடமான முகத்தோடு இருந்தார் அருண். மகனின் பாஷையிலேயே பேசிய முனிக்குமார் பாஸே என்று பிக் பாஸை அழைக்கிறாங்க. மஞ்சரி மேம் விஷாலை உங்களுக்கு பிடிக்கலை ஏன் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு கேட்க பர்சனலாக விஷாலை பிடிக்கும், ஆனால் பிளேயராக பிடிக்காது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க மஞ்சரி. விஷால் கையில் புதுசாக ஒரு செயின் பார்த்தீங்களா அப்படின்னு ஜாக்லின் ஜாலியாக போட்டு கொடுக்க பார்த்தேன் அப்படின்னு விஷயமாக சொல்கிறாரு முனிக்குமார். உங்கள் பங்களிப்பு கம்மியாக இருக்குது, நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி அம்மா தனிமையில் அட்வைஸ் செய்கிறாங்க. நான் சண்டை போட்டால் அவன் என்கிட்ட பேச மாட்டான். இப்போ தான் நானும் அவனும் ஒருத்தர் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் அவனுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு முனிக்குமார் கண்கலங்க அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் வந்து அமர்ந்துக்கிட்டாங்க விஷால். அழட்டும், மன்னிப்பு கேட்கட்டும், அதுதான் சரியானது அப்படின்னு யதார்த்தமான நியாயத்தை பேசுகிறாங்க அவங்க அம்மா. நீங்கள் வில்லனாகி என்னை ஹீரோ ஆக்கிட்டீங்க அப்படின்னு ரத்ன சுருக்கமாக சொல்கிறாரு விஷால். விருந்தினர்களின் மூலம் வந்த கமெண்ட் காரணமாக சௌந்தர்யா அப்செட் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் கேம் ஆட வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் காமிக்க முடியுமா அப்படின்னு சௌந்தர்யா சொன்னது நியாயமான விஷயம். கண்ணாடி முன்னால் தலை முடிய சரி செஞ்சுக்கிட்டு இருக்க ரயன் ஃப்ரீஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்டு திகைச்சு போயிட்டாரு. வரப்போகிறது தன்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. தன் மகனை பெரிய திரையில் பார்க்கும் வரை சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சிருந்த ரயானின் அம்மா கராராக பேசும் சகோதரியும் உள்ள வராங்க. ஃபேமிலி கூட நிறைய டைம் செஞ்சதில்லை அப்படின்னு முன்னாடி ஃபீல் செஞ்ச ரயான் இப்போ கூடுதலாக கண் கலங்குறாரு. இத்தனை வருஷத்தில் இப்போ தான் அம்மாவை கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரயானை தனிமையில் அழைத்து சென்ற குடும்பம் டாஸ்கில் சூப்பராக பண்ணுற, ஆனால் சுற்றி இருக்கிறவங்கள நம்பாத, தீபக் மட்டும்தான் உன் பின்னாடி நல்லதாக சொல்கிறாரு அப்படின்னு அக்கா சொல்ல ஜாக் கூடவா புரணி பேசுகிறாங்க அப்படின்னு திகைப்படைஞ்சிட்டாரு ரயான். உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ ஃபாஸ்ட் கிடைச்சதில்ல, முத்துவிற்கும் மஞ்சரிக்கும் விருப்பமே இல்லை, அதை பற்றி ஊர் முழுக்க பேசுகிறாங்க, அதனால ஜாக் மனசும் மாறிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்ல ஆமாம் என்னால் தான் உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னு ஷாக் ஆனார் ரயான். மற்றவங்களால உன் கேம் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, உன்னோட தனித்தன்மையே இங்கே இல்லை, நாங்கள் பார்க்குற ரயானே இல்லை, உன் பெரிய பிரச்சனையே உன் வாய் தான் அப்படின்னு அவங்க அக்கா இறங்கி அடிக்க திகைத்து போயிருந்தாரு ரயான்.